கோகிலாக்கா, மகேஷ் சார் உங்களை பாத்திர போறாரு, உள்ள போங்க. வேண்டாம் கோகிலா, அதான் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இனிமே ஓடி ஒளிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. உன் அக்கா உன் கூட தான் இருக்காங்களா? எதுவுமே தெரியாத முட்டாளா இருந்திருக்கேன்னா? சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். போதும் ஆனந்தி, இனிமே நான் யார் சொல்றதும் கேட்கவோ நம்பவோ தயாரா இல்ல. எனக்கு உண்மையா இருப்பாங்கன்னு நம்பின யாருமே எனக்கு உண்மையா இல்ல. எல்லாருமே என்ன ஏமாத்திரதா இருந்திருக்கீங்க. சார், உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல சார். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். இப்ப என்னத்த சொல்ல போற? முக்கியமான விஷயம் எதையுமே என்கிட்ட சொல்லல. நீ கர்ப்பமா இருக்கிறதையோ, கோகிலா ஊரை விட்டு வந்து உன் கூட தங்கியிருக்காங்கிறதையோ, அந்த அன்புதான் இது எல்லாத்துக்கும் காரணங்கிறதையும் நீ என்கிட்ட சொன்னியா? இப்ப என்னத்த சொல்ல போற? சார், அப்படி இல்ல சார். நீ என்கிட்ட நிஜமாவே உண்மையா சொல்லணும்னு நினைச்சிருந்தா நான் எத்தனை தடவை ஹாஸ்டலுக்கு வந்திருக்கேன். அப்பெல்லாம் கோகிலாவை என் கண்ணுல படாம உன் வார்டனும் சேர்ந்துதானே மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. என்னை சுத்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எனக்கு மட்டும் தெரியல. ஏன்னா இவன் ரொம்ப கோவக்காரன், ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்துட்டீங்க. அப்படி எல்லாம் இல்ல சார். அதான் உண்மை ஆனந்தி.